கேட்டா, தாலிக்கயிறு கேட்டா, வளைவி கேட்டா, மயே எப்பா ரிமோட்டில் போய் மண்ணளிட்டு வந்து போடும்பா ஜேஜிபி வாங்கிட்டு வந்துட்டேன். என் தலையில் மண்ணள்ளி போட்டேன். ஆம்பளை ஊரா மாலை ஓட்டு போகும்போது இந்த பகுமானம் தான். உண்மையா இல்லையா? யோசிப்போம், காசை யோசிப்போம். அதே மாதிரி சில கிருத்தனை முடிச்சவன் இதில் மாலை ஓட்டு வர்றவன் வெண்ணமையும் போயலைக்கு அலைவேன். அந்த வண்டிக்குள்ளேயே 40 சாமி இருக்கும் பஸ்ஸில். இவர் இங்கிட்டு போவார். பெரிய பக்திமான் மாதிரி இங்கிட்டு போகிறான்னா எவன் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தவனே ஒரு ஆள் போட்டுட்டா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு போயில விடுன்னு கேட்க மாட்டேன். ஏ சாமி எத்தனை வருஷமா பழனிக்கு போடுறியே? அவர் நான் 13 வருஷமா போடுறேன். இப்போ பழனி படிக்கட்டு அதே தானா கூட்டிட்டாங்களா? ஏன் அப்படி சைஸாக கேட்பேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அப்படி இப்படி நாங்கள் பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் போயில விடுங்களேன். அவன் இல்லை சாமி பழனியில் யாருக்கு என்னைய தெரியாது, நான் வாங்க முடியாது, ஒரு வாக்கிட்டு தான், இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகணும் சாமி. இல்லை கொஞ்சம் கொடுங்க, மண்டை காயுது, ஒரு 4 முணுக்கு கொடுங்களேன். சரின்னு அந்த சாமி இறக்க போட்டு கொடுத்தா இவன் இம்புட்டுக்கான்னு கொட்டுவானாக்கா. ஒரு பாக்கெட்டு தட்டுவேன், டிப்பர் லாரி தட்டினது மாதிரி ஒன்றையும் தட்டி ஓன்னு வைப்பேன். அந்த சாமி படுத்துருவேன். பாக்கெட்டை காலி பண்ணிட்டேன். சரின்னு போட்டு போனால் மயிர் உட்கார வேண்டியதானே, உட்கார மாட்டாது. ஒவ்வொரு ஆள்கிட்ட சொல்லுவார், ஏ சாமி போயில ஓடுவீல? அம்மா சாமி கிடைக்கல மண்டை காயுது. 7வது சீட்டில் உட்காந்துருக்க சாமி ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன். உடனே அவன் வந்துடுவேன். வந்து கடைசியில் இந்த ஓசியில் கொடுத்தவன் லூஸ் ஆகிடுவேன். வெறு கொண்டு தெரிவேன். வெற்றிவேலு முருகனுக்குன்றாங்க எல்லாரும். வெற்றிவேலு முருகனுக்கு போயிலே காணும், கந்தனுக்கு அரோரா போயில பாக்கெட்டை காணும். இது நல்லதா கெட்டது? ராதா ராதா உண்மையத்தையும் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? சரி